என்னை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரை மற்றவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு நம்புறதை விட நீங்களே அந்த மனுஷன் என்னதான் சொன்னாருன்னு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஐயன் வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? எந்த ஒரு செய்தியையும் எவர் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணணும்னா அவரை பற்றி எல்லாத்தையும் எல்லா வரலாறையும் படித்து விட்டு விமர்சனம் பண்ணுங்க. அதுதான் அறிவுடையோருக்கு சிறந்த செயலா இருக்கும்னு நான் பாக்குறேன். தந்தை பெரியாரை விமர்சிக்கிற சில அம்பேத்கரியவாதிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கொள்கையை, சிந்தனையை, தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நீங்க எத்தனை பேரு பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு வழிகாட்டி சென்ற பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம்? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் ஏற்று இந்த வருஷத்தோட 70 வருஷம் ஆக போகுது. எத்தனை பேரு பௌத்தம் தழுவி இருக்கிறோம்? தங்கள் வீடுகள்ல இருக்கிறவங்கள பௌத்தத்தை தழுவ வைத்திருக்கிறோம், பௌத்தத்தை பரப்புரை செய்திருக்கிறோம், பௌத்த கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி இருக்கிறோம். நம்மள சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாய் நிறைய அம்பேத்கரியம் பேசிக்கிட்டு ஜெய்பீம் சொல்லிக்கிட்டு பைபிள தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு போறோம், இல்லைன்னா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இந்து மத கோவில்களுக்கு யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாத்துல சாதி இல்லைன்னு இஸ்லாமியரா மாறிக்கிட்டு குரான் படிச்சுட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதை செய்யல, உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவும் செய்யல. ஆக நம்மள சிலரோட நிலைமையே இப்படி இருக்கும்பொழுது, நாமளே இப்படி இருக்கும்பொழுது, வயசுல சின்னவரா இருந்தாலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் என் தலைவர்னு சொன்னார்ல தந்தை பெரியார். சொன்னது மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர்கள் பண்டிதர் அயோத்திதாசர் பாபா சாஹிப் அம்பேத்கர் காட்டிய பௌத்தத்தை பரப்புரை செய்திருக்கிறார். தமிழகத்துல கூட்டங்கள்ல பேசி இருக்கிறார். இந்து மதத்துக்கு எதிராக கருத்து கழகத்தை செய்திருக்கிறார். நம்முடைய தலைவர்களே அவர் அழைத்து பௌத்த மாநாடுகள்ல பேச வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய சிந்தனைகளை லாவகமா அவர் எடுத்து, தந்தை பெரியார் எடுத்து பேசிக்கிட்டாருன்னு வைங்க, இருந்துட்டு போகட்டும். அவர் எந்த இடத்துலயும் மறுத்து நான் தான் இதை சொன்னேன்னு சொல்லிக்கலையே. இங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. எல்லாத்தையும் பண்டிதர் அயோத்திதாசர் பாபா சாஹிப் அம்பேத்கர் புத்தர் கிட்ட இருந்துதான் நான் எடுத்து பேசுறேன்னு வெளிப்படையா பேசி இருக்கிறாரு. இது போதாதா உங்களுக்கு? சரி, அவருக்கு மார்க்கெட்டிங் செய்யற யுக்தி தெரிஞ்சிருக்குப்பா, அதனால அவர் பண்ணாரு, பிரபலமாச்சு. உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதானே. ஆக புத்தருடைய கொள்கையில தான் நாம தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் பரப்புரை செய்திருக்கிறார், புத்தர் மாநாடுகளை நடத்தி இருக்கிறார். அவர் பிறந்த மாவட்டமான ஈரோட்டுல புத்தர் மாநாடு நடத்தி இருக்கிறார். பல புத்தர் மாநாடுகள் அவர் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அங்க சிறப்புரையாற்றி இருக்கிறார். இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க, லயோலா மாநாட்டுல கூட, மலேசியாவில நடந்த மாநாட்டுல கூட பாபா சாஹிப் அம்பேத்கரோட தந்தை பெரியாரும் கலந்துகிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான வரலாறு.